ஆமாம் ப்ரோ, ஒன்லைனில் சொல்லணும்னா 65 வருஷத்துக்கு முன்னாடி மொழிக்காண்டி மக்கள் எவ்வளோ போராடினாங்க. ஹிந்தி திணிப்பு வரப்போ மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படி யார் எத்தனை பேர்லாம் உயிரை விட்டாங்க நமக்காண்டி, அது வெளியே தெரியாமல் வர்றது. அதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ப்ரோ. அமரன் மாதிரி தான் பயோபிக், அப்படியே ஸ்டோரி. ஆனால் இது எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற படம் ப்ரோ. கதை தான் முக்கியம், யார் நடிச்சாங்கிறது முக்கியம் இல்லை. அதை கண்டிப்பாக பார்த்து வந்தாலே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. எல்லா படமுமே கண்டிப்பாக சுதா குமார் அவர்களை பாராட்டி ஆகணும் ப்ரோ. இப்படியே அவங்க ஒரு பெண்ணாக நின்று சாதிக்கணும்னு நானே பார்க்கிறேன் ப்ரோ. ஆனால் ஜெயம் ரவி ஹீரோனே சொல்லலாம் ப்ரோ, ஹீரோனே சொல்லலாம். ஜெயம் ரவியை ஹீரோனே சொல்லலாம். எஸ்கே அவர்களை சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலையும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. மதராசி ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணார், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிச்சு. இந்த படத்துலையும் கண்டிப்பாக மொழிக்காண்டி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஜெயம் ரவி படம் சொல்கிறீங்க நீங்கள்? எல்லார் படம் ப்ரோ, கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, ஹீரோ ஆக்ஷன் வில்லன் அப்படி பார்த்தா அவங்கவுங்க படம் ப்ரோ. எல்லாரும் அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் பாராட்டுற மாதிரி தான் ப்ரோ படம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது, ஆனால் கதையை புரிஞ்சு பார்த்தா அது தெரியாது ப்ரோ, ஸ்லோவாக தெரியாது. ஃபினிஷிங் என்ட்ரியில் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லார் என்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. அதர்வா மிரட்டிட்டாப்ல. அதர்வா கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அதர்வாக்கு நிறையா சான்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாரையும் சிந்திக்க வச்சுருக்காங்க. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த ஒரு ஹீரோ இப்போ எல்லாரையுமே சிந்திக்க வச்சிருக்காரு. எல்லாருமே பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் பார்க்கணும். எல்லாருமே ஒரு சின்ன குழந்தை கூட படம் பார்க்கணும் ப்ரோ. அப்படி ஒரு படம், நல்ல படம் தான், எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. அது கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் கொஞ்சம் தள்ளி வச்சது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதோடலாம் போட்டிலாம் வேணாம் ப்ரோ. ஜனநாயகன் அது வேற ஒரு இது, அது அதில் அங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. இது வேற, இது இங்கேயே இருக்கட்டும். இப்போ ரெண்டுமே சேர்ந்து வந்து அது நல்லா இருக்காது ப்ரோ. சாம்பார் சொல்ற நினைச்சு வந்தோம், இங்கே வந்து கறி சாப்பாடே போட்டுருக்காங்க. தரமான படம். அது ரெண்டும் சேர்ந்து 25 வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அவார்டுக்கு போகும். கண்டிப்பாக இந்த படம் வந்து சாதாரண படம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சிரிக்க வச்ச சிவகார்த்திகேயன் வந்து சிந்திக்க வைக்கிறாரு. அதை வந்து எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் 2025 இந்த மாதிரி ஒரு படம் யாருமே இருக்குல்ல. ஒரு பெண்மணி வந்து இப்படி எடுத்திருக்காங்கடா, அதான் வேற மாதிரி ஹிந்தி தான் அவங்க சொல்கிறாங்க. ஹிந்தி வேணாம் அவங்களுக்கு தோணி இருக்கு, அவங்களுக்கு அது தோணி இருக்கு. யாருக்குமே இந்த மாதிரி எடுக்கணும் அப்படி தோணல. ஒரு ஒரு இந்திய பெண்மணிக்கு அப்படி தோணி இருக்கு, இந்த மாதிரி எடுக்கணும், படம் எடுக்கணும் அப்படின்னு. நல்ல டேரக்டர் தான் ப்ரோ. இனி அவங்க எப்படி 2026 ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்க தான் வாங்குவாங்க கண்டிப்பாக. கட்சி சார்பு இருக்கு, ஆனால் யாரும் யாரோடையும் போய் சண்டை போடுற அளவுக்குலாம் வைக்கல ப்ரோ. ஆனால் கட்சியோட கூட்டணி இருக்கு. ஆனால் இவங்க வந்து இவங்களோட போய் சண்டை போடணும் அந்த மாதிரி இதுலலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சார் நல்ல படம் சார், நல்லா பார்க்கலாம். தமிழுக்காக பார்க்கலாம். தமிழ் போராளி சிவகார்த்திகேயன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பழைய ஹிஸ்ட்ரியை வந்து சூப்பராக படத்தில் காமிச்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட லேகே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படம். ஜிவி பிரகாஷோட 100 ஃபிலிம் வந்து நல்ல ஜிவியோட பிஜிஎம் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. நல்லாவே இல்லை படம், நல்லாவே இல்லை ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான், நல்லா இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இல்லை. நல்லா இல்லையா? செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் தெரியல. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல்னு எதிர்பார்த்தோம். தம்பி மட்டும் வந்து பிச்சு டாப்பில் எப்பயும் போல். பெர்ஃபார்மர் எஸ்கே உள்ள பெர்ஃபார்மர் எஸ்கே பார்க்கலாம். தரமான சப்ஜெக்ட்டு, அதை எடுத்து நடிக்க ஒரு தைரியம் வேணும். எஸ்கே இன்னும் பெரிய லெவலுக்கு போகல. வாழ்த்துக்கள். பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் தமிழ்னு சொல்கிற போது அப்படியே ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா இருக்குது, ஒரு மாதிரி புரட்சியாக சூப்பராக இருக்குது. படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எப்படி வந்து தமிழை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே. ஸோ அந்தந்த மாநிலத்தை வந்து மொழியை வந்து திணிக்காதீங்க ஆக்சுவலாக. ஸோ ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹிந்தி வந்து எப்படி வந்து நமக்கு இதாக இருக்குது அப்படின்றது வந்து அந்தந்த மாநிலத்தை வந்து பேச விடுங்க அப்படின்னா. சிவகார்த்திகேயன் நடிப்பு நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷோட 100th மூவி, அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட 25th மூவி எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா மக்களுக்கு வந்து நல்லா இதாக இருக்குது. ஓகேவா? லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு.
எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா, ஜெயம் ரவி நல்லா ஆக்ட் பண்ணாரு, சிவகார்த்திகேயன் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அதர்வா கொஞ்ச நேரம் தான் வந்தார், நல்லா அவர் பண்ண ரோல் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டுருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட நடிப்பும் சரி, அதர்வாவோட நடிப்பும் சரி, ஜெயம் ரவியோட அந்த கேரக்டரும் சரி, எல்லாமே படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனால் டேரக்டருக்கு தான் ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஒரு நல்ல படம். படத்தில் குறிப்பாக மியூசிக், ஜிவியோட 100வது படம்ன்றது சரியாக இருக்குது. கிளப்பிட்டாப்ல மியூசிக்கில் எந்த குறையும் கிடையாது. கடைசி சீக்வன்ஸ் வரையும் படம் ரொம்ப அருமையான படம், ஒரு அற்புதமான படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஓகே எப்படி நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நடந்தது வந்து இப்போ உள்ளவங்க நிறைய பேர் தெரியாதுல, கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க பற்றி. அதை பற்றி இருந்துச்சு. அது மட்டும் தமிழ் நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டேட் வச்சுமே சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. வில்லாசம் நல்லா இருந்துச்சு, மிஷன் நல்லா இருந்துச்சு, சிவாஜி ஆதி நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு சார். நிறைய நெகட்டிவாக சொல்கிறாங்களே படம். அப்படிலாம் இல்லை சார், படம் நல்ல படம், நல்ல மெசேஜ் உள்ள படம், மக்களுக்கு தெரியாத எடுத்து சொல்லி படம், நல்ல படம் பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்ல படம், நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். நல்ல படம், தெரியாத உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, நல்ல படம். ஹிந்திக்கு எதிரானதெல்லாம் இல்லை, அனைத்து மொழியும் சமம், அவங்க விருப்ப மொழியை இது பண்ணலாம் தான் படமே. யார் விரும்பி பார்ப்பா அந்த படம்? அந்த படம் எல்லாருமே பார்க்கலாம் சார், ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல படம் தான். நெகட்டிவ் ரிவ்யூலாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க, நல்ல படம் தான் பார்க்கலாம். பரவாயில்ல சார். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு அப்போ எப்படி நடந்துச்சுன்றத வந்து ஒரு மெமரியபிள் விஷயம். பெட்டர் தேன் தமிழ். நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த ஹிந்தி எதிர்ப்புலாம்? நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த பீரியடில்? சின்ன பையனா நான் வந்து 58 பார்னேன். ஓகே, சின்ன பையனா வந்து சின்ன பையனில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், 65ல கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய நல்லா இருக்கு, பெட்டராக. படத்தை நெகட்டிவ் ஸ்கிப் பண்ணுறாங்க, அது முன்னாடி இல்லை அவ்வளோ மோசம் இது வந்து ஒரு எதுக்கும் எதிரானது இல்லை. படத்தில் நல்லா இருக்கு சார். ரியாலிட்டியாக நடந்தது காமிச்சிருக்காங்க. இல்லை ஒன்று ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் சின்னதாக வந்து சினிமாட்டிக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, பட் இருக்குது. ஆனால் பட் ஓவரால் படம் வந்து நல்லா இருக்கு. ஓகே, காங்கிரஸ் பற்றி சொல்கிறாங்க, அதை ஏதோ காமிக்கிறாங்க சார். அது வந்து இந்த பொலிட்டிக்கல் போக வேணாம், அதுக்கு அப்பாற்பட்டு படத்தை பார்க்கலாம். ஓகே, சரிங்களா? குட். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. தமிழுக்காண்டி உயிர் நித்திய தியாகிகளுக்கு சமர்ப்பணம் படம். பராசக்தி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம். விவரமாக சொல்லுங்க. அப்புறம் பார்க்காதவங்களுக்கு எப்படி இந்த படம் இருக்கு? சீரியஸாகவே நல்ல படம் ப்ரோ. கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது ஆன்லைனில், அதெல்லாம் ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். பராசக்தி சொல்கிறீங்களா? ஆமாம், 3 பேரில் யாருக்கு ஒரு நல்லா நடிச்சிருக்கா? ஆக்டிங் இல்லை 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி வில்லன் ரோல்லாம் செமையாக பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன படம் பார்த்துருக்கீங்க? பராசக்தி நல்லா இருக்கா ப்ரோ? சூப்பராக படம் நல்லா இருக்கா? பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இல்லையா ப்ரோ? ஜனநாயகம் தான் ப்ரோ, நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே.